நெல்லை மாவட்டம் ராஜவள்ளிபுரம் அருகே உள்ள மேலப்பாளமடை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த முருகன். இவரது மனைவி அருணா கட்டிடத் தொழிலாளியாக உள்ளார். முருகன் கேரளாவில் தங்கியிருந்து வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் அருணாவும் அவரது மகளும் தனியாக வீட்டில் வசித்து வருகின்றனர். கடந்த மாதம் 11ஆம் தேதி அருணா வழக்கம் போல வேலைக்கு சென்று விட்டார். அவரது மகளும் கல்லூரிக்கு சென்று விட்டார். மாலையில் வீடு திரும்பிய அவர்கள் அன்றாட வேலைகளை பார்த்துள்ளனர். மறுநாள் காலையில் பீரோவை பார்க்கும்போது அதில் இருந்த மகளின் கல்லூரி ஃபீஸ் கட்டுவதற்காக வைத்திருந்த 3000 ரூபாய் மாயமானதை பார்த்து அருணா அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து அவரது உறவினர்கள் அருணாவின் வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை பார்த்தனர். அப்போது அன்று மதியம் அதே பகுதியைச் சேர்ந்த ஆறுமுக மகன் சதீஷ் என்ற சுரேஷ் என்பவர் மேலாடை இல்லாமல் அருணாவின் வீட்டின் மாடி வழியாக அத்துமீறி உள்ளே நுழைந்தது கேமராவில் பதிவாகியிருந்தது. வீட்டின் வெளிக்கதவை இரும்பு கம்பியால் அடைத்துவிட்டு அந்த வீட்டில் ஆனந்த குளியல் போட்டுள்ளார். பின்னர் நிர்வாணமாக அங்கு சுற்றித் திரிந்து சமையலறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்துள்ளார். அருணாவின் மகனுடைய சட்டையை திருடி போட்டுக்கொண்டு தான் உடுத்தி வந்த லுங்கியுடன் பீரோவை திறந்து அதில் இருந்த 3000 ரூபாய் பணத்தை திருடி தப்பி ஓடியதும் தெரியவந்தது. இந்த காட்சிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த அருணாவின் உறவினர்கள் அதுகுறித்து போலீசாரிடம் தெரிவித்தனர். மேலும் அருணா அளித்த புகாரின் பேரில் சீவலப்பேரி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் குற்றவாளி சதீஷ் என்ற சுரேஷ் மேலப்பாளமடை பகுதிக்கு வந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் அவரை சுற்றி வளைத்து நேற்று முன்தினம் கைது செய்தனர். இதற்கிடையே திருடச் சென்ற இடத்தில் ஆனந்த குளியல் போட்டு நிர்வாணமாக உலாவிய நூதன திருடனின் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.